எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே பூவின் சாயம் போகுமே பொடியா ஏதோ அண்டாவை கொண்டு வா சேஸ் அடி பண்ணியே சரக்குங்கள நீ தானே இப்ப சொல்லிட்டு இருந்தா அண்டாவை கொண்டு வா குண்டாவை கொண்டு வா சேஸ் அடி போன்னு பாட்டில எங்கள ஒழிச்சு வச்சிருக்கிய கொண்டா கொண்டா எங்கேயே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு போவோம் அதெல்லாம் சொல்லிட்டு பாடுறது இல்லையா நானும் ஆசை ஆசையா ஓடி வந்தேன் தோட்டத்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நாளும் சரக்கு அடிக்க முடியல இப்படி ஏமாத்திட்டியல பொடியா சரல பொடியா அடுத்த தடவை சரக்கு அடிக்கும் போது கூப்பிடு சும்மாதான் அஸ்வின் போர் அடிக்குதுல்ல அதான் படிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு கேக்குற அஸ்வின்? அதுவா ஒரு 30-40 பேர் படிப்பாங்க. இல்ல அஸ்வின் எல்லாரும் அழகாதான் இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல அஸ்வின், எல்லாம் உள்ளூர் பக்கத்து ஊர்ல உள்ள பிள்ளைகள் தான். அழகிலாம் அங்க யாரும் படிக்கல. அஸ்வின் நான் என்ன அழகியா? அப்படியா? அஸ்வின் அஸ்வின் அவ்வளவு அழகாவா இருக்கேன். என்ன சொல்லணும் அஸ்வின்? அப்படியா? சரி அஸ்வின். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் அண்ணா நான் அழகா இருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவேன். வேற என்ன மாற வர அஸ்வின்? அப்படியா? இதுல நான் எந்த மாதிரியை சொல்லி கூப்பிடுறது?
போய் கூப்பிடுறேன். சொல்ல மாட்டேன் அஸ்வின். என்ன அஸ்வின், உனக்கு ஸ்வீட் வேணுமா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன அஸ்வின், நீ எங்க ஃப்ரெண்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா இப்படியே நடந்துப்ப? அவங்க கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹாய் சொல்லு. ஹேண்ட் ஷேக்கா? நான் வரல. ஏன் அஸ்வின்? என் கையில எனக்கு குஸ்தா வந்துட்டு, நான் நாளைக்கு கையை கழுவிட்டு வந்து கொடுக்கேன். அஸ்வின் பரவாயில்ல, ஒரு ஹக்காது கொடுத்துட்டு போ. ஐயோ, எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஹக்கு கொக்கல பண்ண முடியாது. ஹாஸ்பிடல் போயிட்டு வராதா? யாழ்னி, அஸ்வினை பயங்கரமா கலாச்சிட்டோம். அனு, அவ ரொம்ப பயந்துட்டாண்டி. பயப்படட்ட, எப்பவுமே அவன் தானே வந்து கிண்டல் பண்ணுவான். இன்னைக்கு நம்ம பண்ணி விட்டுட்டோம்ல, இனி நம்மள கிண்டல் பண்றதுக்கே பயப்படுவான். ஆமா அனு, இனி வரட்டு பாத்துக்கலாம். ஐயோ, சரியான பேய்க்கு பிறந்த பேயலா இருக்க போல. ஜஸ்ட் மிஸ், பேய் கூட நம்ம குடும்ப நடத்த வச்சிருப்பாங்க. ஐயோ, இதுல கரெக்ட் பண்றேன்னு போய் நம்ம நாம கரண்ட் கம்பில அடிபட்ட மாதிரி ஆயிடுச்சே. எது பண்ணாலும் பாத்துதான் யோசிச்சு பண்ணணும். ஆமா, போய் சொல்றாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களா? அதுல பார்த்தா உண்மையை சொல்ற மாதிரி தான் இருக்கு. யாருக்கு தெரியும், இந்த ஊர்ல ஒருவேளை பாட்டு இருக்குமா இருக்கும், பேய் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்களா இருக்கும். நம்மள அந்த பேய் கிட்ட கோத்து விட பார்த்துட்டாங்களே. சரி, பாக்கதான் அழகியல் மாதிரி இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள பிசாசா தான் இருக்காங்க. ஐயோ, எது சொத்த நேரம் இங்க நின்னா பேய் வந்து நம்மள அக்கு பண்ணிரும். ஓடிடுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பிச்சைக்காரியை கரெக்ட் பண்ணாலும் பண்ணுவேன், நீ இவ்வளவு கரெக்ட் பண்ண மாட்டே. ஏங்க, இப்ப சூர்யா மதியம் வீட்ல வந்து சாப்பிடுறதே இல்ல. கேட்டா தோட்டத்திலே சாப்பிட்றியம்மான்னு சொல்லியா. ஏன்டி சொன்னா மஞ்சு,
அவங்க ஃபேமிலி மொத்தமா இப்ப தோட்டத்துல தான் தங்கி இருக்காங்களாம். அங்கேயே எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிடுறாங்களாம். அதனால ஒரே அன்பு தொல்லையா இருக்கு, அதனால அங்கேயே சாப்பிட்டுறேன்ப்பான்னு சொன்னான். சாப்பிட்டு போட்டோம் மஞ்சு, நம்ம பிள்ளை அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருக்கணும். அதுக்கு அங்கேயே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வேலை பார்ப்பான்ல. இல்லங்க, பிள்ளை மதியம் வந்துட்டு போனா மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் அவனுக்கு பார்த்து பார்த்து எதுனாலும் செஞ்சு கொடுப்பேன். இப்ப அவன் வரலங்கிறதுனால எனக்குமே மதியம் ஒழுங்கா சாப்பிடவே இஷ்டமே இல்லைங்க. ஏதோ பேருக்கு தான் நானும் சாப்பிடுவேன். சில நாள் மதியம் அங்க நல்லா சாப்பிட்டுட்டேமா, ராத்திரியும் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிடுறான். அவன் ஒழுங்கா இப்பெல்லாம் சாப்பிடாததுனால எனக்கு சமைக்கவே பிடிக்க மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லாம என்னத்தை சமைச்சு கொடுப்பாவளோ, வேலை செய்யற பிள்ளை அவனுக்கு தெம்பு இருக்குமோ இருக்காதோ. நானா அவனுக்கு பார்த்து பார்த்து எதுனாலும் செஞ்சு கொடுப்பேன். ஆனா அவி எப்படி செஞ்சு கொடுப்பாவளோ நம்ம போய் சொல்ல முடியுமா? ஒரு பெரிய குடும்பத்துக்கே சமைக்கிறாவ. கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு பொரியல் வச்சு கொடுப்பாவ. யாருக்கு தெரியும், வெறும் சோறும் குழம்பும் கூட செஞ்சு கொடுப்பாவளா இருக்கும். நான் நம்ம பிள்ளைக்கு ஒரு கூட்டு ஒரு பொரியல் இல்லாம சமைக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்தா சூடா ஆம்லெட் போட்டு கொடுப்பேன். இல்லனா சிக்கன் ஏதாவது வறுத்து வச்சிருப்பேன். அவனுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் செஞ்சு வச்சிருப்பேங்க. நான்வெஜ் தான் அவன் விரும்பி சாப்பிடுவான். அவனுக்காகவே பார்த்து பார்த்து மதியம் சாப்பிட வருவானேன்னு செஞ்சு வைப்பேன். ஆனா அங்க அவனுக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ. அவ்வளோ பேர் இருக்கிறதுனால சாப்பாடு கூட கொஞ்சம் தாங்க கிடைக்கும். நீங்க அவன்கிட்ட சொல்லுங்களா வீட்டுல சாப்பிட சொல்லி. நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்க. அந்த அம்மா சொல்லிட்டாவேன்னு சொல்லியா. அவியலுக்காக பார்த்துட்டு இவன் உடம்ப இவன் கெடுத்துக்க கூடாதுல்லங்க. தோட்டத்துல போய் வேலை பார்க்கான். சத்து உள்ளதா நம்மனா செஞ்சு கொடுப்போம். அவ என்னத்தை கொடுப்பாவளோ. மஞ்சு அங்கேயே நல்லாதான் சமைக்கிறாங்கன்னு சொன்னா மஞ்சு. பெரிய குடும்பமா இருந்தாலும் நிறைய தான் வாங்கி போட்டு செய்வாங்களாம். இல்லங்க, அவிய பிள்ளைகளுக்கு அப்புறம் தானே நம்ம பிள்ளைய அவிய பாப்பாவே. ஆனா நம்ம அப்படியா? நம்ம பிள்ளைக்காக மட்டும் தானே நம்ம பாக்கோம். யார் என்ன செஞ்சாலும் நம்ம செய்யற மாதிரி வராதுங்க. அதுவும் கரெக்டு தான் மஞ்சு. இருந்தாலும் பிள்ளை வெயில்ல அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு போனோம்ல, அது அவனுக்கும் கஷ்டம் தானே. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு தான் வருவான். இல்லங்க, நீங்க நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான். நான் சொன்னா கேட்க மாட்டேங்க. மஞ்சு யார் சொன்னாலும் கேட்க முடியாது மஞ்சு. அங்க அன்பு தொல்லை பண்றாங்கன்னு சொல்லிட்டான்ல. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்படி நடந்துதான் ஆகணும். வேலை கொடுக்குறவங்க சாப்பிட்டு தானே ஆகணும். இல்லங்க, நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுல வந்து சாப்பிட சொல்லுங்க. அவிய கிட்ட அவன் வேலை பாக்குறதே எனக்கு பிடிக்கல. இதுல சாப்பாடு அவங்க சாப்பிடுறது நல்லதா படலங்க. மம்மி டாடி ஏங்க பிள்ளை வாரான். சூர்யா அப்பா அம்மா ரூம்ல தான் பாருங்க, இங்க வா. சூர்யா வேலை முடிச்சிட்டு வந்துட்டியப்பா? இருப்பா, அம்மா போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்பாட்ட பேசிட்டு இருயா. மம்மி நான் வரும்போதே அங்க காபி குடிச்சிட்டு வந்துட்டேன் மம்மி. காஃபி மட்டும் இல்ல ஸ்நாக்ஸும் செஞ்சு தந்தாங்க. சாப்பிட்டு காபி குடிச்சேனா எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு மம்மி. அதனால எனக்கு இப்ப காஃபி வேண்டாம் மம்மி. சூர்யா வீட்டுக்கு தானப்பா வாரா, அப்படியே வர வேண்டியதானே. அம்மா தான் உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு தருவேல்ல. காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி தரலான்னு கட் பண்ணி வச்சிருந்தேன். நீ வந்த உடனே சூடா போட்டு கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ என்னடானா அங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லியா? ஏன்ப்பா இப்படி பண்றா? வீட்டுல வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. மம்மி அவங்க காஃபி சாப்பிட்டு போப்பான்னு சொன்னாங்களா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். நான் அவங்க விடல மம்மி. காஃபி குடிச்சே ஆகணும்னு கொடுத்துட்டாங்க மம்மி. அப்புறம் அண்ணி ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன்ப்பா சாப்பிடுன்னு கொண்டு தந்தாங்க. சாப்பிட்டாதான் போகணும்னு பிடிவாதம் பண்ணிட்டாங்க. அதனால தான் சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்தேன் மம்மி. இருந்தாலும் அம்மா உனக்காக ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன்னு உனக்கு தெரியும்லப்பா. அதை சொல்லிட்டாவது வர வேண்டியதானே. சொன்னேன் மம்மி, அவங்க கேட்க மாட்டாங்களே. பரவாயில்லப்பா இங்க சாப்பிடு அப்படின்றாங்க. அவிய இருந்தாலும் நீ ரொம்ப தான்ப்பா தொல்லை பண்ணியாவ. பேசாம வேலையை விட்டு நின்று. மஞ்சுமா என்னம்மா பேசுற? சாப்பிட சொன்னதுக்கெல்லாமா வேலையை விட்டு நிக்க சொல்றது? இல்லங்க, பிள்ளை வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல எதுக்கு தாராவ? அவன் வீட்டுக்கு வந்து எதுனாலும் சாப்பிட்டுக்கிட மாட்டானா? எதுக்கு அப்படி டார்ச்சர் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கணும்? மம்மி அவங்க டார்ச்சர்லாம் பண்ணல, அன்பா தான் சொன்னாங்க மம்மி. நீங்க காலிஃப்ளவர் பக்கடா செய்யுங்க மம்மி, நான் சாப்பிடுறேன். சரிப்பா, சூடா பொரிச்சு காஃபியும் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி மம்மி. எப்பா சூர்யா அங்கேயே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னலப்பா, இங்க மறுபடியும் எப்படி உன்னால சாப்பிட முடியும்? இல்ல டாடி, மம்மி வருத்தப்படுறாங்கல்ல, அதனால சும்மா கொஞ்சமா சாப்பிடுறேன் டாடி. இப்பதான் அவங்க அம்மா சொல்லி புலம்பினே இருந்தாப்பா. பையன் மதியம் வீட்டுக்கு சாப்பிட வரமாட்டான், அதனால எனக்கும் சாப்பிடவே பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல, அங்க உனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதையும் சொல்லி புலம்புறா. அங்கேயும் நல்லாதாப்பா சாப்பாடு தராங்க. இருந்தாலும் உங்க அம்மா கையினால சாப்பிடுற மாதிரி அவளுக்கு இருக்காதுல்ல. அவ உனக்காக எதுனாலும் பார்த்து பார்த்து செய்வா. நீ நான்வெஜ் இல்லாம சாப்பிடவே மாட்ட. அதனால உனக்காக ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைப்பா. அங்க எப்படி இருந்தாலும் வெஜ் தான் போடுவாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறதுனால. அங்கேயும் நான்வெஜ் செய்வாங்க டாடி.
தினமும் செய்ய மாட்டாங்க ஆனா அப்பப்போ செய்வாங்க. சரிப்பா, இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு அதெல்லாம் அவ்வளோ பிடிக்கல. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீ வீட்டுல வந்து சாப்பிட பாருப்பா. ம் சரி டாடி.